இந்த கோவலன்ஸ்ல இதுல வரக்கூடிய இந்த தியரி பேர் எக்ஸைட்டேஷன் தியரி. இந்த எக்ஸைட்டேஷன் தியரியில மெயினா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று ஃப்ரீ எக்ஸைட்டேஷன், செகண்ட் ஒன் ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். முதல்ல ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் அப்படின்னா கவனிங்க. இப்போ 2s ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால், இது 2s 2p அந்த 3d, அதுக்கப்புறம் 4d அந்த பேட்டாக எல்லாம் சரிங்களா. 4d அதுக்கப்புறம் நமக்கு கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் அப்படின்னா இப்போ ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் அப்படின்னா நமக்கு எனர்ஜி கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி ஒரு ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ சப்போஸ் 2s ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகிடும். 2s ஆர்பிட்டால் வந்து எங்க எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் 2p. ஏன்னா 2s க்கு 2p க்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் என்னது டெல்டா இ. அப்போ எனர்ஜி கேப் வந்து எப்படி இருக்கு மினிமமா இருக்கு. அப்போ எனர்ஜி கேப் மினிமமா இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் வந்து பாசிபிள். எது பாசிபிள்? ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் வந்து பாசிபிள். அதனால தான் கார்பன்ல முதல்ல 2s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2s ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலுக்கு கூடிய எனர்ஜி கேப் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் எங்க ஆகுது ஜம்ப் பண்ணி 2p ஆர்பிட்டாலுக்கு போகுது. ரெண்டு அன்கோட் எலக்ட்ரானா மாறுது. கார்பனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் 4 கோவலன்ட் பாண்ட். அப்ப ns to np, ns அப்படிங்கிற s ஆர்பிட்டால் இருந்து ஒரு np p ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகுது. இதுக்கு பேர் ns to np. இதுக்கு பேர் எக்ஸைட்டேஷன். இது என்ன எக்ஸைட்டேஷன்? அப்ப ns to np டைப்பான எக்ஸைட்டேஷன் பேர் என்னது ஃப்ரீ எக்ஸைட்டேஷன். ns to np. இப்போ ns to np அடுத்த ஆர்பிட்டால் ஒரு 3p ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? ஜெனரலா p ஆர்பிட்டால் ஆனது 2p ஆர்பிட்டால் மட்டுமா இருக்கு. 3p இருக்கு, 4p இருக்கு, 5p இருக்கு, 6p இருக்கா இல்லையா? அப்ப ஜெனரலா ஃப்ரீ ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் அப்படினா ஒரு ns ஆர்பிட்டால் இருந்து np ஆர்பிட்டாலுக்கு மாறக்கூடியதும் ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் தான். அதே மாதிரி ns ஆர்பிட்டால் இருந்து nd ஆர்பிட்டால் அப்படியே மீனிங் என்ன இருக்கு? இட் இஸ் கால்ட் தி ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். இப்போ இது 2s ஆர்பிட்டால் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இது 2s ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால், இது 3p ஆர்பிட்டால், இது ஒரு 3d ஆர்பிட்டால், இப்படி நியூக்ளியஸ் போல. இப்போ இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் ரொம்ப கம்மி சரிங்களா. அப்ப அதான் இமிடியேட் என்ன நடக்கும்? ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் வந்து பாசிபிள். அதாவது ஜெனரலா ns to np. இங்க ns to np அப்படிங்கிறது 2s ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் மினிமமா இருக்கிறதுனால இந்த 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இமிடியேட் எங்க ஜம்ப் ஆகலாம் 2p ஆர்பிட்டால். இப்போ 2s ஆர்பிட்டால் 3p இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நாம ப்ரூஃப் பண்ணி இருக்கணும். கரெக்ட்டா இல்லையா? அதுக்கு பேர் என்னது ஃபோர்ஸ். நாம் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு பேர் என்னது ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷன். இப்போ 2s ஆர்பிட்டால் வந்து 3d ஆர்பிட்டால் போணும். அப்ப இந்த 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போய்டுமா? சப்போஸ் 3d வந்து இங்க எழுதிக்கலாம். 3d ஆர்பிட்டால் இருக்கு. இங்க இருந்து இமிடியேட்டா எனர்ஜி கொடுக்காம என்ன பண்ண முடியாது? இந்த எனர்ஜி ஸ்டேட் கிரவுண்ட் ஸ்டேட் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன ஆகாது நடக்காது. எக்ஸைட்டேஷன் நடக்காது சரிங்களா. அப்ப ரெண்டு விதமான எக்ஸைட்டேஷன் தியரி இருக்கு. ஒன்னு ஃப்ரீ எக்ஸைட்டேஷன், இன்னொன்னு என்னது ஃபோர்ஸ். ஜெனரலா 2s ஆர்பிட்டாலுக்கு 2p எங்கெல்லாம் எனர்ஜி கேப் மினிமமா இருக்கோ அதுல நடக்கக்கூடிய எக்ஸைட்டேஷனுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸைட்டேஷன். எங்கெல்லாம் எனர்ஜி கேப் அதிகமா இருக்கோ அதுல என்ன நடக்கும்? ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் சரிங்களா. இந்த எக்ஸைட்டேஷன் தியரியை வச்சு தான் ஒரு மாலிகுல்ல எத்தனை கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பார்த்தாச்சு. இப்போ சப்போஸ் நைட்ரஜனுக்கு போவோம். நைட்ரஜனுக்கு எத்தனை கோவலன்ட் பாண்ட்? ஒரு நைட்ரஜனால டோட்டல் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? இப்போ நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7 1s2 2s2 2p3 இன்னொரு ஆர்பிட்டால் விட்டுலாமா? அப்ப நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் இது 2s ஆர்பிட்டால், என்னது 2p, இது 2s, இது 2p, இங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இங்க வரும் 3. கரெக்ட்டா? ஆமா இல்லையா? அப்ப நைட்ரஜன்ல எத்தனை கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? எப்ப 3 நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட். நார்மல் அப்ப நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால்ல ஒரு நைட்ரஜனால 3 கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். 3 கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இன் கிரவுண்ட் ஸ்டேட் லெவல். கரெக்ட்டா? அதனால தான் நமக்கு NH3, NCl3, NBr3, NF3 எக்ஸெட்ரா NR3 இதெல்லாமே நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட் லெவல்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது. ஒரு நார்மலா ஒரு நைட்ரஜனால கிரவுண்ட் ஸ்டேட்ல 3 கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்ட்டா இல்லையா? சரி, நைட்ரஜனால நாலாவது ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? நாலாவது ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியுமா முடியாது? எப்படி முடியும்?
அடுத்த லெவலுக்கு வந்து ஃபோர்த் இதுல 2s செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேக்கண்ட் ஆர்பிட்டல் கிடையாது, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் கிடையாது. சப்போஸ் சார் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகுறது 2s க்கு 2p க்கு இப்படி எனர்ஜி கேப் கம்மி தானே, அப்ப இங்க ஜம்ப் பண்ணது திரும்ப என்னதான் ஆகும், பேர் தான் ஆகும். திரும்ப என்னதான் ஆகும், அதுக்கு அந்த பட்டி மட்டும் என்ன பண்ணலாம், அங்கே இருக்கும். இங்கே ஆல்ரெடி பேட் எலக்ட்ரான் தான் இருக்கு, திரும்ப எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் பேட்டா மாறுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பேட் எலக்ட்ரான் அங்கேயே இருக்கலாம். சார் இங்கிருந்து அடுத்த ஆர்பிட்டல் வந்து 3d ஆர்பிட்டல், வேக்கண்ட் ஆர்பிட்டல் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் கிடையாது. தேர்ட் செல் வரும்போது என்ன இருக்கு, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் இருக்கு. நைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் என்ன கிடையாது, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் கிடையாது. அப்படி இருந்தா கூட ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷன் மூலமா இந்த 2p ல இருந்து என்ன பண்ணலாம், டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம், எக்ஸைட்டேஷன் பண்ணிருக்கலாம். இதுல என்னவும் கிடையாது, டி ஆர்பிட்டாலும் கிடையாது. என்ன கிடையாது, அப்ப ஒரே ஒரு வழி என்னது, ஒன்னு நார்மலா 3 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். இந்த நாலாவது ஒரு பாண்டை வந்து தனித்தனியெல்லாம் கொடுக்க முடியாது. நியூ ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கோ, நியூ ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கோ, தனித்தனியாக பிரிச்சுலாம் என்ன பண்ண முடியாது, ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா கம்ப்ளீட்டா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா கொடுக்கலாம். இட் இஸ் கால்ட் லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ் என்னது, the pair of electron donor, pair of electron நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா, NH3 நார்மல் கோவலன்ட் பாண்ட் 3 இந்த 2s எலக்ட்ரான் தான் இது. நைட்ரஜன் மாலிகுல் லோன் பேர் என்னது, 2s ஆர்பிட்டல் கூடிய 2 எலக்ட்ரான் தான் நைட்ரஜன் மாலிகுல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆன H+ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு NH4+ வந்து கிடைக்கும். கரெக்ட்டா, என்ன கிடைக்கும், NH4+. இந்த பாண்டுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் கோவலன்ட் பாண்டா, இதுக்கு பேர் என்னது, கோஆர்டினேட் பாண்ட். இதுக்கு பேர் என்னது, இந்த மாதிரி படிச்சது இல்லையா, NH3 plus BF3. போரான்ல என்ன ஆர்பிட்டல் இருக்கு, வேக்கண்ட் p ஆர்பிட்டல் இருக்கு. ஆக்ட் as a Lewis acid, ஆக்ட் as a Lewis base. எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா, நைட்ரஜன்ல 3 ஹைட்ரஜன், அதே மாதிரி போரான்ல both are ஆக்டேட் வந்து கம்ப்ளீட். கரெக்ட்டா இல்லையா, இதென்ன பாண்ட் இது, இந்த பாண்ட் பேர் என்னது, கோஆர்டினேட் பாண்ட். இந்த பாண்ட் பேர் என்னது, கோஆர்டினேட் பாண்ட். அப்ப நைட்ரஜனால நாலாவதா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா அந்த பாண்ட் என்னதா, கோஆர்டினேட் பாண்ட் தான், தவிர என்ன பாண்ட் கிடையாது. ஆனா கோஆர்டினேட் பாண்ட் ஒன் ஆஃப் தி கோவலன்ட். அப்ப கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a part of covalent bond. It is a part of சடு கண்டுபிடிங்களா. அப்ப கோஆர்டினேட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் it is a part of covalency, part of covalency. இதுவும் கோவலன்சில எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா. அப்ப நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாண்ட், நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல 3 கோவலன்ட் பாண்ட், அதே மாதிரி நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல நாலாவது ஒரு பாண்ட். அது பாண்ட் என்னது, கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் எந்த கேட்டகரிக்குள்ள சேர்த்துக்கலாம், கோவலன்சி அப்படிங்கிற கோவலன்ட் பாண்ட் கேட்டகரியில சேர்த்துக்கலாம். அப்ப நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாண்ட் ஃபார்மேஷன், 4. அதாவது 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், அது நார்மல் கோவலன்ட் பாண்ட். நாலாவது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், அது கோஆர்டினேட் பாண்ட். பட் கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ள அடிக்கலாம், கோவலன்சி கேட்டகரிக்குள்ள அடிக்கலாம். நைட்ரஜன் 5 பாண்ட், நைட்ரஜன்ல 5 பாண்ட் பாசிபிளா, அதாவது 5 கோவலன்ட் பாண்ட் வந்து பாசிபிள். சரிங்களா, நைட்ரஜன்ல 3 கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் பாசிபிள். கரெக்ட்டா, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து பாசிபிள். நெவர் 5 கோவலன்ட் பாண்ட். நைட்ரஜனால எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, 5 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. நீ இமிடியேட்டா ஓடி போய் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. N2O5 இந்த காம்பவுண்டுக்கு நைட்ரஜனுக்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நைட்ரஜனால 5 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேற, பாண்டிங் உடைய நேச்சர் வேற. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும், N டபுள் பாண்ட் O இப்படி இருக்கும், இங்க டபுள் பாண்ட் O இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குமே தவிர அப்படியே நைட்ரஜன் 1 2 3 4 இது கோஆர்டினேட் பாண்ட், 2 கோவலன்ட் பாண்ட், இது ஒரு கோவலன்ட் பாண்ட், இப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு சார் இதுக்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸோ நைட்ரஜன் 5 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. சொல்ல புரியுதா. அப்ப நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் 3 கோவலன்ட் பாண்ட், ஒரு கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட். அப்ப நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம், ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். நைட்ரஜனால 4 பாண்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும், 5 பாண்ட் எப்பவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா, நைட்ரஜன் நெவர் பி 5 கோவலன்ட் பாண்ட். அது எந்த பாண்டுமே 5 பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா அதுல என்ன ஆர்பிட்டல் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். சரிங்களா, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் வந்து இது கிடையாது. அப்படி இருந்தா கூட நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷன் மூலமா என்ன பண்ணிருக்கலாம், 2s ஆர்பிட்டல் இருக்கு, 3d ஆர்பிட்டல் எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 4 பாண்ட், 3 கோவலன்ட் பாண்ட், ஒரு கோஆர்டினேட் பாண்ட். ஸோ நைட்ரஜனால 2 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, நைட்ரஜன் 5 பாண்ட் கிடையவே கிடையாது.